திட்டமிட்டே ஒரு ஒரு பயங்கரமான வெறுப்பு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், அதை வந்து தொழிலாவே நடக்குது. சீமானுக்கு எதிராக, நாம் தமிழர் தம்பிகளுக்கு எதிராக திட்டமிட்டு, குறிப்பா இணையதள சேனல்கள் அதை வந்து நீங்க ஒரு ஆர்கனைசேஷன். ஆமா, அந்த வலைவலிக்காரர்களை வச்சுக்கிட்டு தரக்குறைவா நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்க எடுத்து பேசணும். நாங்க எப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுங்க. ஒரு இதெல்லாம் ஏற்புடையதாங்க, அப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, தத்துவ ரீதியா பேசுங்க. அது வந்து அது நியாயமான ஒரு கருத்து மோதல்களுங்க. கொச்சை வார்த்தைகளை வச்சுக்கிட்டு குடும்பத்தை, மனைவியை பேசுறது, அம்மாவை பேசுறது, குழந்தைகளை பேசுறது, அதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. இதை திமுக மட்டும்தான் தம்பி செய்யும். இப்ப காங்கிரஸ் நான் இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறேன் செய்யாது, பிஜேபி இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறேன்ல செய்யாது. ஆனா இதை திமுக மட்டும்தான் செய்யும். கேடுகட்ட நண்பர்கள், தீய அரசியலின் தொடக்கம் இருக்குல்ல, அநாகரிக அரசியல், இந்த இப்படி தரக்குறைவான விமர்சன அரசியல், இதன் தொடக்கமே திமுக. அது இன்னைக்கு வரைக்கும் தொடரும். அது உனக்கு எதுக்கு பெரியாரு, உனக்கு எதுக்கு அண்ணா, உனக்கு எதுக்கு கடமை கண்ணியம் கட்ட